அண்ணனோட பர்த்டேக்கு நாங்கள் போன இடம் தான் பாரதி ஆதரவற்றோர் அன்பு இல்லம். இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் இல்லை. இந்த இல்லத்துக்கு நாங்கள் 3வது தடவையாக போகிறோம். அண்ணனோட ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு இடத்துக்கும் போய்கிட்டு இருந்தோம். ஆனால் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக இந்த இல்லத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே வந்து நிறைய பெரியவங்க வந்து இருப்பாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் என்னோட குழந்தைக்கு வேணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் அங்கே போவோம். லாஸ்ட் இயர் போட்டிருந்த வீடியோலேயே நிறைய பேர் வந்து கான்டாக்ட் நம்பரு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோட எண்டில் வந்து நம்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவங்களோட போய் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா 1 வீக்குக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் வந்து கம்மியாக, இனிப்பு கம்மியாக அந்த மாதிரி வந்து லஞ்சு அல்லது நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு எதுனாலும் நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுடுவாங்க. நம்ம கையால் போய் அவங்களுக்கு பரிமாறிட்டும் வரலாம். அல்லது நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட பேரை சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களே வந்து சாப்பாடு வந்து பரிமாறிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களும் வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்தும் போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க அந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆதரவு இல்லாமல் கைவிடப்பட்டவங்க எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய பாரதி அக்காவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமாக யாராச்சும் ஒருத்தர் அந்த இல்லத்துக்கு சாப்பாடு கொடுத்தா கூட எனக்கு ரொம்பவே சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.